ஹாய் காய்ஸ், மறுபடியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஏன் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க கூடாது அப்படின்றத நான் வந்து எல்லாருக்குமே சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, டிவிகேக்கு வந்து ஓட் போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து எதுக்கு நாங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த போட மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் நீங்க கொஸ்டின் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்க காலங்காலத்துக்கும் நாங்க இந்த கட்சியில வந்து இருக்கோம், சோ இதுல இருந்து மாற மாட்டோம் அப்படின்ற ஒண்ணு விசுவாசத்தை காட்டுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப வந்தவனுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒண்ணு சொல்றது. அதுவும் இல்லை அப்படின்னா அவன் வந்து ஒரு நடிகன் தானே, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒண்ணுமே இருக்காது. அவங்களோட சில பேர் வந்து என்ன இருப்பாங்க, இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ஒரு ரசிகர்கள் அப்படின்ற விஷயத்துல வந்து விஜய் வந்து பிடிக்காம இருக்கும் இல்லையா, அதனாலே அது அவங்கள வந்து அவரை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாம வந்து சில பேர் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நடிகரா பாக்குறது, ரசிகரா பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி அவர் ஒவ்வொன்றும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்றாரு இல்லையா, இதுன்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் அறிக்கையெல்லாம் விடுறாரு இல்லையா, அதையும் மித்த கட்சிக்காரவங்க சொல்றதே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். எதோட லெவல் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். மித்த கட்சியெல்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சாங்க. ஃப்ரீலாம் கொடுத்துட்டோம், காசெல்லாம் கொடுத்துட்டோம், நம்ம தாண்டா ஜெயிச்சோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதை வந்து ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி சாத்தியம்? அதை தவிர்த்து இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னென்ன சொல்றாரு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ரெண்டுக்குமே கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து புரியும். இப்பதான் வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ணதாவே இருக்கட்டும், அவர் வந்து மக்களுக்கு வந்து எதுவுமே இவரோட காலகட்டத்துல வந்து மக்களுக்கு எதுவுமே நல்லது பண்ணதே இல்லையா, அதெல்லாம் ஏன் கொஞ்சம் கூட பார்க்க மாட்டீங்க அப்படின்றது தெரியல. நான் ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது கூட, காலேஜ் படிக்கும் போது கூட இப்போ ஒரு கட்சி வந்து வின் பண்ணிருச்சா அப்படின்னா, ஐயோ இந்த கட்சியா இவங்க வந்து ஒரே அடிதடியால இருக்கும், அப்படி இருக்குமே இப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்மளெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம பேரண்ட்ஸே வந்து சொல்லியிருக்காங்க. நானே அதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆனா இப்ப வந்துட்டு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு உணா கூட்டத்துக்கு போறது, காசு வாங்குறது, அதுக்கு வேலை பார்க்கறது எல்லாமே பண்ற அப்படின்னா அந்த கட்சி வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆயிடுமா? ரெண்டாவது, நம்மளுக்கு பிடிச்ச கட்சி வந்து ஒரு கூட்டணியோட இருக்கு அப்படின்னா, அந்த கூட்டணி வந்து ஒரு பேடான ஒரு கூட்டணி இருக்கு அப்படின்னா உடனே நீ அதுக்கே ஓட் போட்டுருவியா? கொஞ்சமா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்?